ஒரு ரீல்ஸில் வந்து நம்ம வந்து க்ளோரிஃபை பண்ணி பார்த்தீங்களா ஒரு சினிமாவுக்காக இத்தனை வருஷம் இப்படி பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் தியாகம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு லைஃப் வந்து மோசமாயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எஜுகேட் பண்ணணும். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சைடில் மேபி நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருந்திருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா வேற ஒன்று இருக்கும். பட் வேற ஒன்று கட்டாயத்துக்காக வந்து வேலை பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த கட்டாயத்துக்காக வேலை பார்க்குற இடம் வந்து நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையால் வந்து அது வந்து நகர்ந்துட்டு இருக்கும். பட் அதிலிருந்து நம்ம இதுக்கு வரணும், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றத்தை பண்ணணும் அப்படின்னா ஏன்னா மணி நமக்கு வந்து மெயின் திங்காக இருக்கும். ஸோ அதை பண்ணிட்டு தான் இதில் வந்து இறங்க முடியும். ஒரேடியாக எகிரி குதிச்சு போக முடியாது. இதெல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணணும்னா நமக்கு ஒரு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு நாலேஜ் தேவை. அந்த நாலேஜ் எங்கேருந்து வருதுன்னா படித்தாதான் வரும். திருப்பி திருப்பி அதுதான். ஸோ எனக்கு இந்த வகையில் டான் விட 10 மடங்கு ஐயோ ஓகே. ஸோ இந்த வகையில் வந்து டிராகன் வந்து ஒரு சிறந்த படம்.